அது ஆளூர் ஷானவாஸ், இன்னும் திருமுருகன் காந்தி இவங்க எல்லாம் பயங்கரமா அண்ணன் சீமான் அவர்களை வந்து அது RSS கைகூலி RSSோட மேடையில சேர்ந்துட்டாரு, அப்படியா இப்படியான்ட்டு மூளைய வந்து இதுவரைக்கும் பாஜக தான் கலட்டி வச்சுட்டு பேசும். இப்போ அந்த திமுகவும் அந்த திமுக சார்ந்தவர்களும் பாஜகவோட நெருங்கி குழாவி பழகுறதுனால மூளையை அடக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் சிறியாரை பேசுறதுக்கு காரணம் ஈவேரா வெங்காயத்தை தோல் உரிக்கிறது காரணமே அந்த காலத்து சவுக்கு சங்கர் தான் இந்த ஈர வெங்காயம் ஈவேரான்னு இந்த மாதிரி ஆட்களா தான் நாம ஒரு காலத்துல தெரியாத்தனமா போச்சு இருக்கோம். அப்படி வந்து பறைசாற்றப்பட்ட அதாவது மடை மாற்றப்பட்டு உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்ச கணத்துலதான் அவர் வந்து உண்மையை வந்து தோல் உரிச்சு காட்டுறாரு. ஈவேரா அவர்கள் எந்த கோயில் மறுப்பு போராட்டத்துக்கும் போனது வேற ஒருத்தர். அதே மாதிரி மொழி போர்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர் வந்து ஒரு விருந்தாளியா தான் போய் சேர்ந்திருந்தாரு. மொழி போருங்கிறது பண்ணது முழுக்க மாணவர்களோட எழுச்சியினால அந்த கூட்டத்துக்கு சும்மா போய் உட்கார்ந்த 10 பேர்ல ஒருத்தர் தான் ஈவேரா. அவர் இந்த திராவிடமே இப்படிதான் பண்ணும். தமிழர்களுக்கான வரலாற்றையும் தமிழர்களுக்கான வெற்றியும் பறிச்சு தங்களுக்கு ஒட்டி கொள்ளும் அப்படிங்கிறது இப்போ ஆதாரபூர்வமா தெரிஞ்சிருக்கு. இப்போ ஆளூர் ஷானவாஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? சரி, அவர் வந்து RSS மேடையில போய் பெரியார வந்து அதாவது மட்டப்படுத்தி பேசி பாரதியாரை போட்டிட்டாருன்னா பாரதியார் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்காரு, அது எங்களுக்கு புரியுது, அதனால போட்டுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ப்பனிய குகைக்குள்ளே போய் பிராமண குகைக்குள்ளேயே போய் ஒரு பிராமணன் உங்களை மாதிரி இல்லடா தீண்டாமைய ஒதுக்கி வச்சாரு, அவர் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம தன்னை காட்டிக்கிட்டாரு, உங்களுக்கு எல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமா, அதே நேரத்துல உங்களுக்கே வந்து அதாவது நீங்களே வெறுக்கிற மாதிரி உங்களுடைய அத்தகைய முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை உங்க குலத்துல பிறந்துகிட்டு உங்க குலத்துக்கே அவன் வந்து விரல விட்டு ஆட்டினான்னு சொல்றதுக்கு தான் போனாரு. அப்போ ஈர வெங்காயத்தை உரிக்க வேண்டிய இடத்துல நல்லா உரிச்சு தொங்க விட்டாரு. அதுதான் உண்மையை தவிர அங்க போய் எந்த பிராமணர்களையும் அவர் வாழ்த்தல, பிராமணியத்தை வாழ்த்தல, அவர்களுடைய சாசனங்களை அவர் வாழ்த்தல, அவர்களுடைய ஏற்றத்தாழ்வு அவர் வாழ்த்தல, தீண்டாமையை அவர் போட்டி புகழ்ந்துட்டு எல்லாம் வரல. இதுதான் கெத்து. அவங்க இடத்துக்கு போய் அவங்களையே நாரடிக்கிறது தான் கெத்து.